நம்ம லைஃப்பை வந்து எப்படி பெட்டரா ஆக்கலாம்? நம்ம எப்படி வாழ்க்கைய மாத்தி அமைச்சுக்கலாம்? என்ன செஞ்சா நம்முடைய லைஃபு மாறும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கலாம். நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்முடைய ஸ்கில்ல வந்து அப்டேட் பண்ணி, எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி, அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி, நம்ம லைஃபை மாத்தி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறத மாரி நெறைய வீடியோஸு, ஆடியோஸு, யூடியூப்ல, ரீல்ஸ்ல கேட்டுருக்கலாம். ஸ்கில்லுனா என்ன? ஸ்கில்ல எப்படி அப்டேட் பண்றது? அதை எப்படி எக்ஸிக்யூட்டிவ் பண்றது? ஸ்கில்லு, ஃபினான்ஸு, ஹெல்த்து, வெல்த்து, ஹேப்பினஸ்ஸு அப்படி நிறையா விஷயத்தில் இருக்குது. நமக்கு எந்த விஷயத்தில் நம்ம வந்து பெட்டர் ஆகணும், நம்ம எதை கற்றுக்கிறணும், எது நம்ம லைஃப்பை மாற்றி அமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தேர்ந்தெடுத்து, எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஃபினான்ஸு ஸ்கில்லை வந்து நம்ம எப்படிலாம் அப்டேட் பண்ணலாம், அது எப்படி நம்ம வந்து நம்ம லைஃபுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபினான்ஸ் ஸ்கில்லில் இப்போ எந்த நிலமையில இருக்கிறோம், நம்ம இந்த நிலமையில இருந்து எப்படி நம்ம வந்து பெட்டராக நம்ம லைஃப்பை மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி நிறையா மெண்டர்ஸு, வீடியோஸு, ஆடியோஸு, அதேமாரி நம்மளை மாதிரி சாதாரணமாக இருந்த நிலமையில இருந்து பெரிய அளவுக்கு அவங்களுடைய லைஃப்பை மாற்றி அமைச்சவங்களுடைய ப்ரோட்காஸ்ட் இன்றைக்கி யூடியூப்பில் நிறையா கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியும், புரிஞ்சுக்கிற முடியும். மீறி புக்ஸு, நம்முடைய ஃபினான்ஸு பற்றின புக்ஸு வந்து இன்றைக்கி ஆடியோவாக கிடைக்குது, அதையும் நம்ம கேட்கலாம். ஓகே, இப்படி நம்ம ப்ரோட்காஸ்ட்டை கேட்டதுனாலையும், புக்ஸினுடைய ஆடியோஸை நம்ம கேட்டதுனாலையும் நம்மளுடைய ஸ்கில்லை அப்டேட் ஆயிருமா, மாறிடுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். என்ன தான் பண்ணணும், என்னோடய ஸ்கில்லை நான் அப்டேட் பண்ணணும், நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செய்ய வேண்டியது, எந்த விஷயத்தில் நம்ம வந்து அப்டேட் ஆகணும், நம்ம ஸ்கில்லை வளர்க்கணும், நம்ம பெட்டர் ஆகணும், நம்ம லைஃப்பை மாற்றி அமைக்கிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்ணி, இப்போ ஃபினான்ஸு தான் என்னுடைய லைஃப்பை மாற்றி அமைக்குது அப்படின்னா, ஃபினான்ஸு சம்மந்தமான எக்ஸிக்யூட்டிவ் அல்ல எக்ஸ்பர்ட்ரு நிறையா பேசியிருப்பாங்க, அதை நம்ம கேட்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து விசுவலைஸ் பண்ணணும். ஏன் நம்ம விசுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா, விசுவலைஸ் பண்ணும்போது தான் நம்மளுடைய மனசில் அது பதிவாகுது, அதை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம கேட்டதுனாலையும் இப்படி விசுவலைஸே பண்ணினாலையும் நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இன்றைக்கி நிறைய வீடியோஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம், புக்ஸும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம லைஃப்பில் எந்த சேஞ்சஸுமே வரலையே, அப்போ எந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும்போது, அதை நம்ம டெய்லி லைஃப்பில் டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, அந்த இடத்துல ஒரு மிஸ்ஸிங் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறணும். இப்போ நமக்கு உண்மையிலே நம்ம ஃபினான்ஸில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா, நம்ம நிலைமையை வந்து மாற்றி அமைக்கணும், நம்ம இன்னும் நம்ம பெட்டரான லைஃப்பை வந்து வாழணும் அப்படின்னா, ஃபினான்ஸ் சம்மந்தமான வீடியோஸு, ப்ராட்காஸ்ட்டு, புக்ஸை நம்ம கேட்டு அதில் இருக்கிற டெக்னிக்ஸ், அவங்க யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு சேஞ்சஸ்ஸு வர ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம 1 டைம் 2 டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம லைஃபு சேஞ்சஸ் வந்துருமா அப்படின்னா, அதுவும் கேள்விக்குறி தான். சரி, நான் என்ன தான் பண்ணணும், என்ன தான் நான் செய்யணும், எனக்கு வாழ்க்கையில் நான் பெட்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும். நம்மளுடைய லைஃப்பில் ஒரு ஸ்கில்லை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா, அதுக்கு நிறையா டைம் எடுக்கும், நிறையா அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் தேவை இருக்குது, நிறையா ப்ராக்டிக்கல் தேவை இருக்குது. அதை வந்து டெய்லி லைஃப்பில் ஒரு பாயிண்ட்ஸு, சின்ன பாயிண்ட்ஸாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இன்னும் எனக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வேணும், தேவைப்படுது அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருந்ததுன்னா, எக்ஸாம்பிள் ஒரு டெய்லர் ஃபீல்டிங்கே எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு டெய்லராக ஒரு வேலைக்கு படிக்க வரும்போது அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க வந்து ஒரு டெய்லர் கடைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஒரு மிஷினில் வந்து சும்மா அந்த மிஷினை மிதித்து பார்க்குறது, அதை பின் சைடு போகுது, பேக் சைடு போகுதா, அதை எந்த லெவலில் நம்ம மிதித்து பார்க்குறோம் அப்படிங்கிறது மாதிரி மிதித்து பார்க்குறது, பின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் செய்கிறது. பட் இதெல்லாம் ஒன் டைம் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன்னா இல்லை. ஒரு மிஷினை மிதிக்கிறதுனாலும் சரி, ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண அதுக்கு 1 மாதம் தேவைப்படுது, ஒரு 2 மாதம் தேவைப்படுது. அப்படி கொஞ்சம் ப்ராக்டிஸ், ஒரு விஷயத்தில் நிறையா டைம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் அடுத்த விஷயத்துக்கு வர்றாங்க. ஒரு மிஷினை மிதிக்கிறதுனாலுமே அதில் நிறையா ஒரு மாதம், 2 மாதம், 3 மாதம் அப்படி மிதித்து அந்த மிஷின் வந்து பின்னாடி போகாமல் முன்னாடியே போகிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு கிழிஞ்சது நம்ம தைக்கிறோம், ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோன்னா, ஒரு ஆல்ட்ரேஷனை திரும்ப பண்ணும்போது தான் அதில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக. இதே மாதிரி தான் இதை நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு,
நம்ம ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு டெக்னிக் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டெக்னிக்கை திரும்ப 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 யூஸ் பண்ணும்போது தான் நம்ம லைஃப்பில் சின்ன ஒரு சேஞ்சஸ் நமக்கு மாறுறத நம்ம வந்து உணர முடியும். இதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஃபினான்ஸ் சம்மந்தமாக நம்ம வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா, அந்த லைஃப்பில் ஃபினான்ஸ் சம்மந்தமாக எக்ஸ்பர்ட் ஆன உங்களுடைய ப்ரோட்காஸ்ட் அவங்களோட லைஃப்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை வந்து சொல்லுவாங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணேன், நான் எப்படி என்னுடைய லைஃப்பை மாற்றி அமைச்சிக்கிட்டேன், எப்படிலாம் என்னுடைய நிலைமை இருந்துச்சு, என்னோடய நிலைமையை எப்படி மாற்றி அமைச்சேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை எல்லாமே ஒரு பாயிண்ட்ஸாக எடுத்து நம்மளுடைய லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு சேஞ்சஸ்ஸு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புக் ரீடிங்லேயும் அதே மாதிரி புக்கு எல்லாமே நம்ம வந்து ரீடு பண்ணும்போதும் அதை வந்து கேட்கும்போதும் நமக்கு இப்படியே கேட்டதுனால நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் வரப்போகிறதில்ல. அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸும் டெய்லி ஒரே பாயிண்ட்ஸை திரும்ப 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 நம்ம லைஃப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ணி கொண்டு வரும்போது மட்டும்தான் நம்மளோட லைஃப்பில் சின்ன சேஞ்சஸ்ஸு வர்றதை நம்ம வந்து உணர முடியும்.